வாய் பேச இயலாத, காது கேட்க முடியாத பெண் மூளைச்சாவு. உறுப்புகள் தானம். வாய் பேச, காது கேட்காதவர்கள் சைகை மூலம் மரியாதை. கோவையில் நெகிழ்ச்சியான சம்பவம். சாலை விபத்தில் காயமடைந்த கிருஷ்ணவேணி என்ற வாய் பேச இயலாத, காது கேட்க முடியாத பெண் மூளைச்சாவு. அவரது கண், கல்லீரல், கிட்னி, உடல் உறுப்பு தானம் அளிக்கப்பட்டது. கோவை செட்டிப்பாளையம் மலுமிச்சைப்பட்டி சாலையில் கடந்த 18ஆம் தேதி சாலை விபத்தில் படுகாயமடைந்த, காது கேட்காத, வாய் பேச முடியாத கிருஷ்ணவேணி வயது 41 என்பவர் கோவை சுந்தராபுரம் பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று 21/1/2026 காலை 6:30 மணிக்கு சுயநினைவை இழந்து மூளைச்சாவடைந்தார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் அந்த பெண்ணின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு முன்வந்தனர். அதன் பேரில் மருத்துவமனை நிர்வாகம் கண் மற்றும் கிட்னி, கல்லீரல் ஆகிய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்து எடுத்து தேவையான மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் டாக்டர் முருகதாஸ் தலைமையில் செய்திருந்தனர். உடல் உறுப்புகளான கண் கோவை அரவிந்த் மருத்துவமனைக்கும், கிட்னி ஈரோடு சுதா மருத்துவமனைக்கும், பிஎஸ்சி மருத்துவமனைக்கும், கல்லீரல் பிம்ஸ் மருத்துவமனைக்கும் வழங்கியுள்ளனர். இதன் மூலம் அந்த பெண் இறந்தாலும் மற்றவர்கள் மூலம் உயிர் வாழ முடிகிறது என அவரது உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வாய் பேச, காது கேட்க முடியாத நிலையில் இருக்கும் பலரும் அங்கு திரண்டு சைகை மூலம் மரியாதை செய்தது காண்போரை நிகழ வைக்கும். வணக்கம். நான் டாக்டர் முருகதாஸ், கோவை பிம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர். கடந்த 18ஆம் தேதி இரவு கிருஷ்ணவேணி 40 வயது என்ற பெண் தலையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எங்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. அப்போது நாங்கள் எல்லா ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது தலைக்குள்ளே நிறைய இரத்த கசிவாகி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாங்க. அதுக்கு நேற்று வரைக்கும் நாங்கள் தீவிர சிகிச்சை கொடுத்து எல்லாமே காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ஆனால் இருந்தாலும் அதை மீறி மூளைச்சாவி அடைந்ததை நேற்று நைட் நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். அது பிறகு அரசு மருத்துவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அதை 2 டைம் நாங்கள் உறுதிப்படுத்தி அது பிறகு நாங்கள் அவங்க நோயாளிகிட்ட சொல்லிட்டோம், அட்டெண்டர்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, ஹஸ்பண்டோ அல்லது குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து உடல் உறுப்பு தானம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன் வந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் முறைப்படி அரசுக்கு நாங்கள் தெரிவித்து விட்டு அதை நாங்கள் டிரான்ஸ்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டு திட்டத்துக்கு நாங்கள் தெரிவிச்சுட்டு அதை உறுதிப்படுத்திட்டு மருத்துவர்கள் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் நாங்கள் முறைப்படி நாங்கள் தெரிவித்த பிறகு உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு அவங்க கல்லீரல், கண், சிறுநீரகம் இதெல்லாம் நம்ம தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க உண்மையிலே அவங்க ரொம்ப ஒரு மிகவும் பாவப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க வாய் பேச முடியல, காது கேட்க முடியல, அந்தளவுக்கு ஒரு எல்லாருமே நிறைய பேர் எங்கள் வீட்டில் பாவம் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க தான் வேலை பார்த்த பெண்மணி போல இருக்குது, அவனுக்கு யாருமே உதவி இல்லை. இருந்தாலும் இவ்வளோ ஒரு சிரமத்திலும் கூட அவங்க வந்து உடல் உறுப்பு தானம் தரதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம், பாராட்டுறோம் உண்மையிலே. அப்புறம் அதனால ஒரு 4 பேருக்கு 4 நோயாளிகளுக்கு அவங்க உயிர் தராங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம். இன்று இரவு தான் நாங்கள் அதுக்கு முடிவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எடுத்து தர மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த திட்டத்துக்கு இது மாதிரி திட்டத்துக்கு உதவிய தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி. அந்த நோயாளியினுடைய குடும்பத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம், ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறோம். பிஃபோர் வந்து நாங்கள் வந்து இப்போ சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். ஹோட்டலுக்கு நானும் என் ஒய்ஃபு நாங்கள் ஃபேமிலி 4 பேர் போனோம். போய் ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேர் சாப்பிட்டு வச்சு பே பண்ணிகிட்டு இருந்தேன்.
என் ஒய்ஃப் வந்து அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணுன்னு நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் பே பண்ணிவிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நான் ஃபோன் வந்துச்சு பார்த்தா என் பாப்பா ஃபோன் பண்ணியிருந்தேன். இதை ஓடி போய் பார்க்கும்போது நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் அங்கே அடிபட்டிருக்கு. கூட்டம் இருக்குது, எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் முடியாது, நாங்கள் போய் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தோம். ஆம்புலன்ஸில் ஃபாஸ்ட்டாக இங்கே வந்தோம். வந்து பார்த்தா கடையில் தலையில் அடிபட்டு ரத்தம் எல்லாம் போயிட்டு எல்லோரும் சொந்தமெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்படி பேச சொன்னாங்க. 2 நாள் 3 நாள் கஷ்டம் ரொம்ப அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒய்ஃப் 2 டேஸாக இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ப்ராசஸ் பண்ணி பிரெயின் டெட்டுன்னு சொன்னாங்க. ஃபீலாகி வந்து கொஞ்ச நாளைக்கு இப்போ எல்லாம் ஃபேமிலி பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணி ஃபீல் என்னென்னா ப்ளஸ் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பீப்புளுக்கு நாங்கள் வந்து டொனேட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஃபீல் வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. எத்தனை உதவி வாங்கி தர முடியுமோ அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறது நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக கவலையே வேண்டாம், தைரியமாக இருங்க. ஓகே, சரி சரி.